அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40, 59, 75வது பாடலை படிக்க 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 பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். வயிற்று சம்பந்தப்பட்ட உபத்திரம் அதீத கவனமாக இருப்பதும், கண்டிப்பாக ஏற்களிக்கக்கூடிய பாதிப்புகள், மருந்து மாத்திரைகளை சரியாக பயன்படுத்தலை என்றால் பராத பிரச்சனைகள் காணப்படும். தொழிலில் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். தொழிலில் திடீரென்று வேலையிலிருந்து உங்களை எடுத்து விடுவதோ விடுவித்து விடுவதோ ஏற்படலாம். மேலதிகாரிகளுடன் தர்க்கங்கள் வேண்டாம். எல்லா இடத்திலும் அமைதி காக்கக்கூடிய கன்னியா ராசிக்காரர்கள் பெரும் வெற்றியும் பெரும் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய காலகட்டம். பழைய கடன்கள், சத்ரு அமைப்பு எல்லாத்திலும் வெற்றி ஏற்படும். வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் ஏற்படும். கடல் கடந்த பயணங்கள் அதிகமாக மேற்கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள். குடும்பத்திற்காக யோசித்து 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 நல்வாழ்க்கையை இழந்து விடாதீர்கள். வெளியிடம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட மாற்றங்கள் வரவேற்கத்தக்க மாற்றங்களாக காணப்படுவது யோக பலத்தை நிச்சயமாக பெற்றுத்தரும். கன்னியா ராசிக்காரர்களுக்கு பெருமாள் கோவிந்தா வழிபாடு, பெருமாள் வழிபாடு, புதன்கிழமையில் அசைவத்தை தவிர்த்து கொள்வது பெரிய அனுகூலத்தை தை மாதத்தில் பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது, ப்ரமோஷன்களுக்கு குறைவு இருக்காது. கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு காணப்படுவது ஆச்சரியமான உண்மையாக காணப்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பழைய கடன்கள் பைசல் செய்து புது கடன்கள் எடுக்கக்கூடிய பிராப்தங்கள், வண்டி வாகன மாற்றங்கள், யோக பலத்தை அதிகமாக பெறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அற்புதமான வாரம்.